சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே அண்ணாமலை எப்பயும் போல் தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. உடனே முத்துவும், அப்பா நானும் சவாரிக்கு அந்த வழியில் தான்ப்பா போகிறேன், வாங்க உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நானும் கிளம்புறேன்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம் எனக்குன்னு ஆட்டோ வந்துடும், நான் ஆட்டோலையே போகிறேன், எப்பயுமே எனக்கான வேலையை நானே பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் சவாரிக்கு கிளம்புன்னு சொல்ல, என்னப்பா நீங்கள், நான் என்ன வேற யாரோவா, உங்கள் பையன் தானே, நான் கூட்டிகிட்டு போனால் எந்த தப்பும் இல்லை, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மீனாவும், இந்தாங்க மாமா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, சரியான நேரத்துக்கு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன், நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் இந்த சாப்பாடை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு மீனாவும் அங்கே சாப்பாடு பையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, இப்படியே ஒவ்வொன்றையும் நல்லா சமைச்சு கொடுத்து முத்துவையும் என் வீட்டுக்காரரையும் நல்லா ஏமாற்றிட்டு இருக்கல மீனா, ஆனால் இன்னையிலேருந்து வீட்டு வேலையை மட்டும் செய்கிற வேலையை பாரு, அதை விட்டுட்டு வெளியில் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறேன் அப்படின்னு வெளியிலேயே போயிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, மீனா இங்கே விஜயாவை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே முத்து அண்ணாமலையை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு சவாரிக்கு கிளம்பலான்னு பார்க்க காருக்கு பக்கத்தில் வரும்போது தான் தெரிய வருது, இங்கே அண்ணாமலை சாப்பாடு பையன் விட்டுட்டு போயிட்டாருன்னு. உடனே முத்துவும் சாப்பாடு பையெல்லாம் கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட கொடுத்துட்டு, என்னப்பா நீங்கள், மீனா உங்ககிட்ட என்ன சொன்னா, மீனா எவ்வளோ ஆசையாக உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கா, நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களே, வேலை முக்கியம்தான், அதை விட உங்கள் ஆரோக்கியம் அதை விட முக்கியம், சரியாக சாப்பிட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அங்கே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வெளியில் வந்து முத்து கார் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஆட்டோலேருந்து இறங்கி கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த முத்து பேரதிர்ச்சி அடைகிறாரு. கிறிஷோட பாட்டி எப்படி இங்கே, அப்போ கிறிஷ் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறானா, இத்தனை நாள் எனக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பார்த்து பேசுறதுக்காக முத்து போறாரு. முத்துவை பார்த்த உடனே கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் ரோகிணியோட அம்மா திரு திருன்னு முழிக்கிறாங்க. இந்த முத்து தம்பி எப்படி இங்கே வந்தாரு, நம்மளை வேற பார்த்துட்டாரே அப்படின்னு யோசிக்கும் போது முத்து கேள்வி கேட்குறாரு, என்னம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, கிறிஷ் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறானா, நீங்கள் இங்கே வந்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, நீங்கள் வந்தது எனக்கும் மீனாவுக்கும் தெரியவே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லைப்பா முத்து, என் பொண்ணு இப்போ இங்கேயே வந்துட்டா, அதனால தான் எங்களை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்றதுக்காக எங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா, இப்போ நாங்கள் ஊரில் இல்லைப்பா, அது மட்டும் இல்லை என் பொண்ணை பற்றி உங்களுக்கே தெரியும், அடிக்கடி வெளியில் உள்ளவங்களோ தெரிஞ்சவங்களோ எங்களை வந்து பார்க்குறது என் பொண்ணுக்கு பிடிக்காது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்ததை யார்கிட்டேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா இன்றைக்கி எப்படியோ கிறிஷை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கிறிஷ் வரியா, உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, பாட்டி முத்து மாமா கூப்பிட்றாங்க பாட்டி, நான் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட ரொம்ப சந்தோஷமாக கிறிஷ் கிளம்பி போகிறான். அந்த சமயம் ரோகிணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரோகிணியோட அம்மா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால ஃபோனை எடுக்காமல் அங்கே அமைதியாகவே இருக்க, முத்து கூட அங்கே கிறிஷ் போன உடனே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்ன ரோகிணி நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னம்மா என்கிட்ட பேசுகிறத விட உனக்கு பெரிய வேலை ஏதாவது இருக்கா என்னன்னு கேட்கும்போது, நான் கிறிஷை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் முத்து தம்பி வந்து நிற்கிறாரு, நான் என்னன்னு சொல்கிறது, இவ்வளோ நேரம் முத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ எப்படி நீ ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா என்ன சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது முத்துக்கு தெரிஞ்சிருச்சா, இந்த ஸ்கூலில் தான் கிறிஷ் படிக்கிறான்னு தெரிஞ்சா அப்பப்போ போய் கிறிஷும் மீனாவும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே நடந்துட்டுருக்கே, முத்து சீக்கிரமாகவே அப்போ உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க அம்மா பேச பேச ரோகிணி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. அம்மா ஃபோனை வைமா, முத்துக்கிட்ட எதை பற்றியும் பேசாமல் முதல்ல அங்கேருந்து கிளம்பு, உண்மையை முத்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து கிறிஷை கூட்டிகிட்டு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி வந்துடுறாரு. இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருந்த ரோகிணியோட அம்மாவும் முத்து வந்ததை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக ஃபோனையும் வைக்கிறத முத்து கவனிக்கிறாரு. என்ன இவ்வளோ நேரம் நல்லா ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் வந்த உடனே ஏன் இப்படி ஃபோனை வைக்கிறாங்க, என்னன்னே தெரியல, வர வர இந்த கிறிஷோட பாட்டி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு மீனா சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் போல், சரி கிறிஷாவது இன்றைக்கி பார்த்தோம், அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்கம்மா உங்கள் பேரனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், கிறிஷ் இன்னொரு தடவை நான் இந்த ஸ்கூல் பக்கம் வரும்போது கண்டிப்பாக உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவேன், மீனா அத்தையும் கூட்டிகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா முத்து, நீ செஞ்ச வரைக்கும் போதும், அதான் கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு கிறிஷோட அம்மா இருக்கால அவள் பார்த்துப்பா, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க கிறிஷோட பாட்டி. கிறிஷோட பாட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டு இங்கே முத்துவுக்கு கொஞ்சம் மனசு வேதனையாக இருந்தாலும், இங்கே கிறிஷை இன்றைக்கி பார்த்த விஷயத்த மீனா கிட்ட சொன்னால் மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சிட்டு
பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு முத்து. முத்து சவாரிக்காக வெளியில் போயிடுறாரு. இங்கே மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக அங்கே வெளியில் போயிட்டு அவங்க அம்மா கிட்டலாம் பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வீட்டுக்கு வந்த முத்துவும், மீனா மீனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது என்ன தெரியுமா? இங்கே உனக்கு பிடிச்ச கிறிஷை நான் பார்த்தேன்னு சொல்ல, என்னங்க கிறிஷ் இங்கே வந்தானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, அந்த கிறிஷோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ இங்கே தான் வேலை பார்க்குறாங்களாம். இங்கே கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு இங்கே வீடெல்லாம் எடுத்து அவங்கள தங்க வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்க இங்கே வந்ததை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லைன்னு எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. அடிக்கடி கிறிஷை நானும் மீனாவும் வந்து பார்த்துக்கிறோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஷோட அம்மாவே செஞ்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம மேலே இருக்கிற கோவம் கிறிஷோட பாட்டிக்கு குறையவே இல்லை போல. அதான் கிறிஷோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நாம் எதுக்கு இனி கிறிஷை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எப்படிங்க, என்னதான் இருந்தாலும் கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், நல்லபடியாக பார்த்துக்கணும், நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும்லாம் நம்ம நினச்சோம்ல. அவங்க பாட்டி வேணும்னா கோவமாக இருக்கலாம், ஆனால் கிறிஷ் உங்களை பார்த்த உடனே சந்தோஷமாக பேசினால அப்படின்னு சொல்ல, ஆமாம் முத்து மாமா மீனா அத்தை எப்படி இருக்கிறாங்கன்னு உன்னை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருந்தான். அடிக்கடி நீங்கள் வாங்க என்னை பாருங்கன்னெலாம் சொன்னான். ஆனால் கிறிஷோட பாட்டிக்கு தான் அதெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு 2 பேரும் கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அண்ணாமலை வராரு. என்னப்பா முத்து, சவாரி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தியா? மீனா முதல்ல முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் நான் கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், அது எப்படி முத்து, அவங்க ஊர்லலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அதுக்கு உடனே முத்துவும், நானும் அப்படிதான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில உங்களை ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட்டேன்ல, திரும்பி சவாரிக்கு போகலான்னு பார்க்க கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் உங்க ஸ்கூலுக்கு தான் வந்தாங்க. என்ன ஏதுன்னு போய் கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது, இங்க கிறிஷோட அம்மா இங்கே தான் அவங்க 2 பேரையும் தங்க வச்சிருக்காங்களாம். கிறிஷும் உங்க ஸ்கூல்ல தான்ப்பா படிக்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, இத்தனை நாள் அங்கே போயிட்டு வரேன் எனக்கு தெரியாமல் போச்சே முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்ன தெரிஞ்சு என்னப்பா பிரயோஜனம், கிறிஷை பார்க்க போனாலே இங்கே கிறிஷோட பாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன். அடிக்கடி வந்து பார்க்குறேன்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேண்டான்னு கிறிஷோட பாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், கிறிஷ் அவங்களோட பையன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம நடக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது முத்து, அதனால உன் வேலையை மட்டும் பாரு, நீ முதல்ல சாப்பிட்டுட்டு சவாரி இருந்தால் கிளம்பு அப்படின்னு அண்ணாமலையும் அங்கே போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை யோசிக்கிறாரு, இத்தனை நாள் ஆகுது, அந்த பையன் கிறிஷ் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான், ஆனால் அவன் படிக்கிற ஸ்கூலில் தான் அப்போ நான் வேலை பார்க்குறேன்னா, இது எனக்கு தெரியாமையே போச்சே அப்படின்னு அண்ணாமலையும் யோசிக்க ஆரம்பிக்க, மீனா இங்கே முத்துக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் கிறிஷை பற்றி யோசிக்காமல் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, அதான் கிறிஷோட அம்மா அவனை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு அவங்க பாட்டியே சொன்னதுக்கப்புறமா நாம் கிறிஷ் மேலே அதிகமாக அக்கறை வச்சாலும் பிரச்சனை தாங்க வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. முத்துவும் சாப்பிட்டுட்டு மீனா கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ரோஹிணி ரொம்பவே பதட்டமா, முத்துவுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமா, எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் வேற முத்து பார்த்துட்டாரு, என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும், கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு மீனாவும் முத்துவும் நினச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே விஜயாவோட வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி. அங்கே மீனாவும் முத்துவும் எதை பற்றியுமே பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்ருக்க ரோகிணி நினைக்கிறாங்க, பரவாயில்ல முத்துவாலையும் மீனாவாலையும் இனி எந்த பிரச்சனையுமே வராது, அது இந்த முத்து வந்து நம்ம பையனை பார்த்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அடுத்த நாள் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் ஸ்கூலுக்கு வர வைக்கிறாங்க. உடனே இங்கே வீட்டில் எதையுமே சொல்லாமல் அண்ணாமலை பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க, உடனே விஜயாவும், என்னங்க நேற்று தானே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க, இன்றைக்கும் நிறைய வேலை இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இங்கே வர சொல்லியிருக்காங்க, நம்ம போய் தானே ஆகணும், வீட்டில் இங்கே சும்மா இருக்கிறத விட அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நான் நீங்கள் சொல்லியிருந்தா சீக்கிரமாகவே சமையல் எல்லாம் முடிச்சு வச்சுருப்பேன் மாமா, இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல, பரவாயில்லம்மா மீனா, முத்து வரும்போது உன்னால் முடிஞ்சால் சமைச்சு கொடுத்து விடு, இப்போ கீழே எனக்காக ஆட்டோ வேறு வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அங்கே வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. எப்பயும் போல் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அண்ணாமலை அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது கிறிஷ் அங்கே விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, முத்து சொன்ன கிறிஷ் இவன் தானே அப்படின்னு மெதுவாக போய் கிறிஷ் கிட்ட பேசுகிறாரு. கிறிஷ் என்ன உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, தாத்தா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், முத்து மாமா மீனா அத்தை வீட்டில் இருக்கிறீங்கல்ல நீங்கள்,
எனக்கு உங்களை தெரியாமல் இருக்குமா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா தாத்தா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிறிஷ் பேசுகிறான். ஆமாம் கிறிஷ், நீ உன் பாட்டி உன் அம்மாலாம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் 3 பேரும் தனியாக தான் இருக்கோம். அம்மா வேலை வேலைன்னு வெளியில் போயிடுவாங்க. அப்பப்போ என்னை வந்து பார்த்துப்பாங்க. தேவையானதெல்லாம் வாங்கி தருவாங்க. நான் முன்ன மாதிரி இல்லை. இப்போ அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபோன் பண்ணால் அம்மா உடனே என்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அம்மா உன் கூட இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்பப்போ தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள் இப்போ ஊருக்கெல்லாம் போகிறதில்ல. எங்கள் பாட்டிக்கும் ரொம்ப முடியலன்னு அம்மா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு நடந்த எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க, கிறிஷோட டீச்சர் அங்கே வந்துட்டு, என்ன கிறிஷ் இவ்வளோ நேரம் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க, முதல்ல வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்போதே இங்கே உடனே அண்ணாமலை கிறிஷை பற்றி கேட்குறாரு. ஆமாம், கிறிஷோட அம்மா யார் அப்படின்னு கேட்க, அவங்களா பெரிய பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்க ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல, ரோகிணியா அப்படின்னு கேட்டு அண்ணாமலை பேரதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாங்க, ரோகிணியை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே உடனே அண்ணாமலையும் என்ன பதில் சொல்லனே தெரியாமல் யோசிக்கிறாரு. நம்ம வீட்லேயும் மனோஜோட ஒய்ஃப் ரோகிணி தானே இருக்கா. ஆனால் ரோகிணி பார்லர் வச்சு நடத்துறதும் உண்மைதான். ஆனால் கிறிஷோட அம்மாவும் பார்லர் வச்சுருக்காங்களா அப்படின்னு யோசனை பண்ண அண்ணாமலையும் ஒன்றுமே புரியாமல் கிறிஷ் அங்கே அனுப்பிட்டு என்ன பிரச்சனை, என்ன தான் இங்கே உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய வேலையை பார்க்க போன அண்ணாமலை ஏற்கனவே அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்த ஒவ்வொன்றையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே கிறிஷ் எப்போ வந்து இந்த ஸ்கூலில் சேர்ந்தான், யார் சேர்த்து விட்டாங்க, யார் தான் கிறிஷோட அம்மான்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே முத்துவும் மீனாவும் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே கிறிஷோட டீச்சர் கிறிஷோட அம்மா ரோகிணின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அது யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க ரோகிணியா இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தில் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க, அங்கே அந்த ஃபார்மில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு அண்ணாமலை. கிறிஷோட ஃபார்மில் ரோகிணியோட ஃபோட்டோ இருக்குது. ஆனால் பேர் என்னவோ கல்யாணி ரோகிணின்னு எழுதியிருக்குது. கல்யாணி ரோகிணியா, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிக்க, ஆமாங்க, இவங்க தான் இந்த பையனை இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டாங்க. இந்த பையனோட அம்மா தான். இவங்க ரோகிணின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க ஊரில் இவங்கள கல்யாணின்னு கூப்பிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவாக சொல்ல, இங்கே அண்ணாமலைக்கு அப்போ தான் புரியுது, இந்த கிறிஷ் வேற யாரும் இல்லை, இங்கே ரோகிணியோட பையன்தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலைக்கு ரோகிணி மேலே மட்டும் இல்லாமல் விஜயா மேலேயும் ரொம்ப கோவம் வருது. எவ்வளவோ சொன்னோம், நம்ம பேச்சை கேட்கவே இல்லை. இந்த ரோஹிணி யாருன்ற உண்மை இப்போ தானே தெரிய வந்திருக்கு. ரோஹிணியை பற்றி சரியாக விசாரிக்காம இந்த விஜயா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனால் அந்த ரோகிணி குடும்பத்தையே இப்படி ஏமாத்திருக்காளே. தனக்கு ஒரு பையன் இருக்குன்ற உண்மையும் ரோகிணியை மறைச்சிட்டா, தனக்கு அம்மா இருக்காங்க, 2 பேரும் இத்தனை நாள் பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்காங்கன்றதையும் சொல்லாமல் இப்படி மறைச்சிட்டாளே. உண்மை இப்போ தானே என்ன ஏதுன்னே எனக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே தாங்கிட்ட எடுத்துக்கிறாரு அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பாட்டி கிறிஷை கூப்பிட வர ரொம்பவே நேரம் ஆயிடுது. கிறிஷ் ரொம்ப நேரமாக அங்கே தன்னுடைய பாட்டி வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்க, இதை பார்த்த அண்ணாமலையும், கிறிஷ் நீ ஏன் கூட வரியாப்பா, அது மட்டும் இல்லாமல் உன் டீச்சர்கிட்ட சொல்லி தான் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே டீச்சர்கிட்ட போயிட்டு இங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, கிறிஷனா என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பையனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க பாட்டி வந்தால் சொல்லிடுங்க, அவங்க அம்மாவை பார்க்க தான் கிறிஷ் போயிருக்கான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை பார்க்கறதுக்காக கிறிஷையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வரும்போதே கிறிஷை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் வர வர முத்து மீனா மாதிரியே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, இந்த பையனை எதுக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க விஜயா. அதுக்கு அண்ணாமலையும், நான் வேற யாரையோ கூட்டிகிட்டு வரல, சொல்லப்போனால் கிறிஷும் ஒரு வகையில் நமக்கு நம்ம பேரன்தான் அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க நம்ம ஏற்றுக்க முடியும்? கிறிஷோட அம்மா பாட்டின்னு எல்லாரையும் நமக்கு தெரியுமே. இந்த பையனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் வேணும்னா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்ட மாதிரியே இந்த பையனையும் உங்கள் பேரனா நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நான் யாரையும் இப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. இந்த பையனை முதல்ல அவங்க பாட்டியை வர சொல்லி இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உடனே மீனா வந்துடுறாங்க. என்ன மாமா வந்துட்டிங்களா, காஃபி கொடுக்கட்டுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஷை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. கிறிஷ் நீ வீட்டுக்கு வந்திருக்கியா, என்னம்மாம்மா நீங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கிறிஷோட பாட்டி வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய உண்மை நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, இங்கே விஜயாவுக்கும் மீனாவுக்கும் ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அந்நேரம் இங்கே மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்குள்ளே வர கிறிஷை பார்த்த உடனே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியாமல் கிறிஷ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க இங்கே கிறிஷும் ரோகிணியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறான். நம்ம அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் கிறிஷ். ஆனால் ரோகிணி மெதுவாக கிறிஷ்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அண்ணாமலை ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்னம்மா ரோகிணி, கிறிஷை பார்த்த உடனே நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா விஜயா மாதிரியே நீயும் முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர, ஏன் கிறிஷ் யாருன்னு உனக்கு தெரியலையா என்ன அப்படின்னு கேட்க அதுக்குடனே ரோகிணியும், கிறிஷை தான் எனக்கு தெரியுமே, மீனா முத்து அடிக்கடி கிறிஷையும் அவனோட பாட்டியவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கல்ல மாமா, எனக்கு எப்படி கிறிஷை தெரியாமல் இருக்கும், மற்றபடி நான் ஒன்றும் பெருசாக கிறிஷை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் எப்பயுமே என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், மீனாவும் முத்துவும் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி யார் யாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னா நீங்களும் இப்போ அதே மாதிரி செஞ்சுருக்கிறீங்க, விஜயாத்தை கேட்குற கேள்வியும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜயா வேணும்னா கிறிஷை யாரோன்னு நினச்சி வீட்டை விட்டு போக சொல்லலாம். ஆனால் அது எப்படிமா ரோகிணி, எல்லாம் தெரிஞ்ச நீயே குடும்பத்தை இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, கிறிஷ் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை ரோகிணியை பார்த்து கேள்வி கேட்குறாரு. உடனே மீனா நினைக்கிறாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை மாமா வீட்டுக்கு வந்தாலே நல்லா ரெஸ்ட் எடுப்பார், ஆனால் இன்னைக்கு என்ன ரோகிணியை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குற மாதிரில இருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. அந்த சமயம் முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, என்னப்பா எல்லாரும் நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே வர இங்கே கிறிஷ் நிற்கிறத பார்த்துட்டு, கிறிஷ் நீ இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டியா, நான் ஸ்கூலில் உன்னை பார்த்தப்பவே உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் உன் பாட்டி தான் ரொம்ப கோபமாக பேசினாங்கல்ல, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வரல, ஆமாம் யார் கூட வந்த அப்படின்னு சந்தோஷமாக கேட்கும்போது அண்ணாமலை தாத்தா தான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீங்க இப்படிலாம் செய்ய மாட்டீங்களே, இதெல்லாம் கிறிஷோட பாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, கிறிஷோட அம்மாவுக்கே தெரியும் முத்து அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அப்ப கிறிஷோட அம்மாவையும் பார்த்தீங்களா அப்படின்னு முத்து கேட்கும்போது விஜயா சொல்றாங்க, முதல்ல அந்த பையனை அவங்க பாட்டி எங்கே இருக்காங்களோ அங்கே அனுப்பி வைங்க, அதை விட்டுட்டு வந்த உடனே ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க, ரோகிணி என்ன மீனா மாதிரியா, ஏதோ அங்கங்கன்னு பூவை கொடுத்து கொஞ்சமாக சம்பாதிக்கிறதுக்கு, ரோகிணி பெரிய பார்லரோட ஓனராக இருக்கா, அவள் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு நின்று வேலை பார்த்துட்டு வந்த ரோகிணியை ரெஸ்ட் எடுக்க விடாமல் நீங்கள் என்னங்க கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, நீ வாமா ரோகிணி, மனோஜ் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு இங்கே விஜயா எப்பயும் போல் ரோகிணிக்கு ஆறுதலாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க இங்கே கோவமாக இருந்த அண்ணாமலை, விஜயா நீ அமைதியாரு, நான் கேள்வி கேட்டால் ரோகிணி பதில் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா உண்மை என்னன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே மனோஜோ, என்னப்பா உண்மை, வர வர இந்த முத்து மாதிரியே நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இந்த பையனை வேற நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எதுக்குப்பா இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தீங்க, முதல்ல அம்மா சொன்ன மாதிரி இந்த பையனை அவங்க பாட்டி எங்கே இருக்காங்களோ அங்கே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இங்கே பதில் பேசவே முடியல. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கிறிஷ் ரோகிணியவே பார்த்துட்டு நிற்கும்போது, ரோகிணி உன் பையன் உன்னையே பார்த்துட்டு இருக்கான், ஆனால் நீ கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் இந்த கிறிஷ் யாரோன்ற மாதிரி பார்த்துட்ருக்கல்ல அப்படின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட விஜயாவும், என்னது இந்த பையன்தான் ரோகிணியோட பையனா, என்ன பேசுகிறீங்க, கிறிஷ் யாரோ ஒரு பையன், அவனை வந்து கூட்டிகிட்டு வந்து ரோகிணியோட பையனை சொல்லிட்டு இருக்கீங்க, என்னம்மா ரோகிணி இதெல்லாம்னு கேட்க உடனே ரோகிணி எப்பயும் போல் ரொம்ப சாதாரணமாக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் இந்த பையனை யாருன்னு கூட எனக்கு தெரியாது, மீனா முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ தான் எனக்கு யாருன்னே தெரியும், நீங்கள் என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, முத்து மீனா மாதிரியே நீங்களும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, போதும் ரோகிணி, இனியும் நீ பொய் சொல்லி ஏமாத்தினாலும் நான் நம்ப தயாரா இல்லை, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, உன் பையனையே உன் முன்னாடி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உண்மையை சொல்லு, இந்த கிறிஷ் தானே உன்னுடைய பையன் அப்படின்னு கேட்க கிறிஷ் அப்படியே அங்கே ரோகிணியை பார்த்துட்டு இருக்க ரோகிணி யோசிக்கிறாங்க, மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் வந்து என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு போல, இனியும் உண்மையை மறைச்சி நம்ம பொய் சொன்னோன்னா வசமாக மாட்டிப்போமே, என்ன செய்ய அப்படின்னு கிறிஷை பார்த்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே கிறிஷும் தன்னுடைய அம்மா அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல், அம்மா ஏம்மா அழுகிறீங்க, நீங்கள் அழாதீங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே இவ்வளோ நேரம் நீங்கள் தான் என் அம்மான்றதை நான் யார்கிட்டேயுமே சொல்லவே இல்லைம்மா, ஆனாலும் நீங்கள் என் முன்னாடி அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியலன்னு ரோகிணி அழும்போது பக்கத்துலேயே நின்று ஆறுதலாக கிறிஷ் அம்மா அம்மான்னு ரோகிணியை கூப்பிடுறதெல்லாம் பார்த்துட்டு மீனா முத்து அண்ணாமலை மட்டும் இல்லாமல் விஜயாவும் மனோஜும் ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே முத்துவும், டே கிறிஷ் நீ உண்மையை சொல்லு,
இந்த பார்லர் தான் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறான் கிறிஷ். உடனே ரோகிணியும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறதுலே எல்லாத்துக்குமே தெரிய வருது ரோகிணியோட பையன்தான் இந்த கிறிஷ்ன்றது. அது மட்டும் இல்லாமல் தான் கொண்டு வந்த ஆதாரத்தை அண்ணாமலை மனோஜ் கிட்ட காமிக்கிறாரு. நீயே நல்லா பாரு, இதில் கிறிஷோட அம்மா யாருன்னு போட்டிருக்கு பாரேன் அப்படின்னு சொல்ல இங்கே அந்த ஃபார்மை எடுத்து இங்கே மனோஜ் பார்த்துட்டு, அம்மா பாருங்கம்மா, இந்த ரோகிணி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கும்போது இந்த உண்மையெல்லாம் மறைச்சி என்னை ஏமா கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்களும் இப்படி சரியாக விசாரிக்காமல் ரோகிணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டிங்களேம்மா, என்ன ரோகிணி இதெல்லாம், இவ்வளோ பெரிய பொய்யை நீ மறைச்சிருக்க, உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பியே, உன்னால தான் எனக்கு சந்தோஷம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, நீ செஞ்ச தப்பால் இங்கே கிறிஷை பிரிஞ்சு ரோகிணி நம்ம வீட்டில் மருமகளாக இருக்கிறாளே தவிர்த்து கிறிஷோட அம்மாவா அங்கே கிறிஷை பார்த்துக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கா. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏமா ரோகிணி, நீயாவது உண்மையை சொல்லியிருக்கலாமே, உண்மையை மறைச்சு நீ கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு, இதை என்னால் என்றைக்கும் மன்னிக்கவே முடியாது. என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் சொல்கிறாரு, அப்பா ஏற்கனவே ரோகிணி மேலே எவ்வளோ சந்தேகம் இருந்ததோ அதே மாதிரி ரோகிணியோட அம்மா மேலேயும் ரொம்ப சந்தேகமாக இருந்தது. மீனாவும் நானும் இதை பற்றி தான்ப்பா பேசிகிட்டு இருந்தோம். முன்னாடிலாம் எங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிற கிறிஷோட பாட்டி இந்த பார்லலம்மா சொல்லி தான் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ தானே தெரியுது இங்கே கிறிஷோட பாட்டியும் இந்த ரோகிணியும் சேர்ந்து தான் உண்மையை மறைச்சிருக்காங்கன்னுட்டு. உடனே விஜயா, போதுங்க போதும், உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமாவும் இந்த ரோகிணியை நான் மருமகளாக ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் அவளை எப்படி தங்க சொல்லுவேன்? போதும் ரோகிணி, நீ உண்மையை சொல்லலைனாலும் அதான் உண்மை தானாகவே எல்லாருக்கும் ஆதாரத்தோடு தெரிய வந்துருச்சேன்னு சொல்ல, அத்தை கிறிஷ் ஏன் பையன்தான், உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா மனோஜ்கிட்டையும் உங்ககிட்டையும் உண்மையை சொல்லிடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அண்ணாமலை மாமாவே உண்மையை கண்டுபிடிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என் பையனுக்காகவாது என்னை நீங்கள் மன்னிச்சிடக்கூடாதான்னு சொல்ல அதுக்குடனே விஜயாவும், உன் பையனுக்காக தான் நான் உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு இருக்கேன். உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கே, அப்படி இருக்கும்போது உண்மையை மறைச்சி என் பையனோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச? அது மட்டும் இல்லாமல் உன் பையனுக்காகவே நீ வாழ்ந்திருக்க வேண்டியதானே. இப்போ என் பையன் மனோஜ் அழுதுட்டு நிற்கிறான், அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே முத்து சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா, அம்மாவுக்கு இப்போ தான் கோவம் வருது, பணம் தான் முக்கியம்னு எதை பற்றியும் கேட்காம ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை, பணமும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருதுப்பா. பாத்தியா மீனா, எங்கள் அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம், பணம் இருந்தால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, பணம் இல்லைன்னா வெளுத்து வாங்குவாங்க போலையே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணி மனோஜ் கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் ரோஹிணி கிட்ட, நான் உன்னை இனி ஏற்றுக்கவே மாட்டேன், நீ முதல்ல வெளியில் போ, உன் பையனையும் கூட்டிகிட்டே போ அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு. உடனே ரோகிணி அழுதுகிட்டே மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலனாலும் என் பையன் கிருஷ்ணன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே வீட்டிலேருந்து என்னை எல்லாரும் போக சொல்கிறாங்க. நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக, அப்படி இருக்கும்போது என்ன தான் நான் தப்பு செஞ்சுருந்தாலும் நான் இப்போ மனோஜோட ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது என்னை வெளியில் அனுப்ப வேண்டான்னு நீங்களாவது மனோஜ்கிட்டையும் விஜயாத்தக்கிட்டையும் சொல்லி புரிய வைங்க மீனா, எனக்காக இந்த உதவியை செய்யுங்க மீனா அப்படின்னு இங்கே மீனா கிட்ட ரொம்பவே அழுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன பார்லலம்மா, இத்தனை நாள் என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிங்க, இங்கே எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசி எங்களை அவமானப்படுத்துனீங்க, இப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்ட உடனே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணுமா? கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் நீங்கள் தானே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு எங்களையும் நல்லா திட்டுவாங்க வச்சிங்க. உங்கள் அம்மா அந்த பேச்சு பேசும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் ஒரு முடிவு எடுத்திருக்கான், இதில் நாங்கள் எப்படி தலையிட முடியும்? இது நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு கிடைச்ச சரியான பதில், அதனால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் எங்களை ஏமாத்துனதுக்கு நாங்கள் உங்களை சும்மா விட்டுருக்கவே கூடாது. கிறிஷ்காக தான் நான்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கும்போது அவன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதனால தான் இப்படி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பார்லலம்மா அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக திட்டிக்கிட்டு விஜயாவை பார்த்து முறைக்க, உடனே விஜயா, இங்கேருந்து உன் பையனை கூட்டிகிட்டு கிளம்புறியா இல்லையா? இனி எங்கள் யார்கிட்டையும் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை நாள் நீ பேசினதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாந்து போய் இருந்தோம்ல, அதனால் இப்பயும் பொய் சொல்லி எங்களை ஏமாத்தலாம் நினைக்காத. உடனே நீ வெளியில் கிளம்பு, இது உன் வீடு கிடையாது, நீ என் மருமகளும் கிடையாது, மனோஜுக்கு நீ மனைவியும் கிடையாது. அதனால் நீ இப்போவே உன் பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அங்கே அழுதுகிட்டே இருந்த ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில்
வெளியில் அனுப்பிடுறாங்க விஜயா. எல்லாரும் நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. கிறிஷ் மூலமாகவே என்னை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே கிறிஷையும் கூட்டிகிட்டு அங்கே விஜயாவோட வீட்டில் இருந்து வெளியில் வந்துடுறாங்க ரோகிணி.